நவீன இந்தியாவில் நடைபெற்ற மதக்கலவரங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் குறித்த ஆய்வு கட்டுரை, ஆய்வு புத்தகம். பால் ஆர் பிராஸ் எழுதுனா ஆமக்கறி சாப்பிட்டேன்னா அடிச்சு விட்டு போகிற கதை இல்லை, இது கறி இட்லி கதை இல்லை, இது பால் ஆர் பிராஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் நடந்த கலவரங்கள் அனைத்திலையுமே பெரும் பாதிப்புக்குள்ளானவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அந்த கலவரங்கள் நடந்து முடிந்த பிறகு வலதுசாரி சங்கி சக்திகள் மிகப்பெரிய அரசியல் லாபத்தை அடைகிறார்கள். ஆகவே இங்கே ஒரு ரயட் என்ஜினியரிங், கலவர பொறியியல் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவில் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருக்கீங்க, மீம் இன்ஜினியரிங்காக வந்து. ஆனால் ரயட் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை கண்டுபிடித்தவர்கள் சங்கிகள். இந்த கலவரம் ஒன்று உருவாவதற்கு முன்னால் அவர்கள் மிக தெளிவாக திட்டமிடுகிறார்கள். எப்படி காந்தியை கொல்வதற்கு முன்னால் 5 அட்டெம்ப்ட் அடிச்சிருக்காங்க. 5வது முறையில் தான் காந்தி நாதுராம் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மீதி 4 முறைகள் முறியடித்த பிறகு நீங்கள் யோசித்து பாருங்கள், 4 முறை ஒருவருடைய உயிர் பறிக்கப்படுவதற்கு முயற்சி நடந்திருக்கும் போது அவர் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கணும்? எப்படி அவர் பலியாடு மாதிரி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்? அவர் யார்? தேசப்பிதான் இல்லை, தேசப்பிதா. இந்த தேசப்பிதாவை கொல்வதற்கு முதல் 4 முறைகள் தெளிவாக கொலை முயற்சி நடந்திருக்கிறது. அதை நடத்தியவர்கள் யார்? இன்றைய சங்கிகளுடைய பிதாமகர்கள்.